பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய முக்கியமான கனிம வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இரும்பு தாதை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அதிகமான 2 இரும்பு தாதுக்கள் எது அப்படின்னா ஹேமடைட் மற்றும் மேக்னடைட். ஃபஸ்ட்டு ஹேமடைட் எங்கே கிடைக்குது அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா மற்றும் கர்நாடகா. அதாவது தாதுக்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு சோட்டா நாக்பூர் பீடபூமியில் இருக்க மாநிலங்கள் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா இது 3 வந்துடும். கோவா, கர்நாடகா அடுத்து சேர்த்துக்கணும். அடுத்து மேக்னடைட் எங்கே கிடைக்குது அப்படின்னா கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகமாக மேக்னைட் தாது கிடைக்குது. அடுத்து பாருங்கள், நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல இந்தியா. அதிகமான நிலக்கரி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா 2 மாநிலங்கள், வங்காளம் ஒன்று, ஜார்க்கண்ட் ஒன்று. சரியா? அடுத்து பாருங்கள், முக்கியமானது பாக்சைட் தயாரிக்கக்கூடிய அலுமினிய தாது. சரியா? அதாவது பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது ஆகும். பாக்சைட் அப்படின்றது அலுமினியம் தயாரிக்கக்கூடிய முக்கியமான தாது. இது எங்கே கிடைக்குது அப்படின்னா ஒடிசாவோட கிழக்கு கடற்கரையிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் கிடைக்குது. சரியா? அலுமினியம் தயாரிக்கக்கூடிய முக்கிய தாது பாக்சைட். சரியா? அடுத்து பாருங்க, மைக்கா உற்பத்தியில் இந்தியா முதல் இடத்துல இருக்கு. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய முக்கியமான மைக்கா தாது எது அப்படின்னா பெக்மடைட் மைக்கா. சரியா? இது எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னா ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் அதிகமாக கிடைக்குது. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இது எந்த 2 மாநிலங்கள் அதிகமாக கிடைக்குதுன்னா அஸ்ஸாம் மற்றும் குஜராத் இந்த 2 மாநிலங்களில் தான் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் அதிகமாக கிடைக்குது. இது எதில் இருக்குது அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெசன் 7th லெசனில் இருக்குது. நன்றி.